ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூ அதை தான் பார்க்கலான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசாங்கம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 இது இருக்கும். ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று நாடாளுமன்றம், இன்னொன்று நீதித்துறை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சட்டமன்றம் என்ன பண்ணுன்னா, சட்டங்கள் இப்போ பில்ஸ் எல்லாத்தையும் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி சட்டங்கள் இயற்றக்கூடியது சட்டமன்றத்துடைய பங்கு. நிர்வாகம் அந்த சட்டம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு செக் பண்ணுறாங்க. நீதித்துறை அப்படின்றது இயற்றிய அந்த சட்டங்கள் அந்த சட்டத்தின்படி தான் நடக்குதா, இல்லை யாருக்காவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்க கேஸ் போடலாம், அந்த கேஸை சால்வ் பண்ணுவாங்க. அதுதான் நீதித்துறை. இந்த இதை எங்கேருந்து நீதி புனராய்வு அப்படின்ற இந்த நீதியை ஆய்வு பண்ணுறது தான் நீதி புனராய்வு. அதை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நீதி புனராய்வு அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டை எடுக்கக்கூடிய முடிவு அல்லது நடவடிக்கை ஒரு கவர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது சட்டத்தின்படி செல்லுமா செல்லாதா அப்படின்றத ஆய்வு செய்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் பீப்புளுக்கு அக்செப்டபிள் பண்ண முடியுமா முடியாதா, சரியா தவறா, அவ்வளோதான். ஸோ இந்த நீதி புனராய்வில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா, சட்டமன்ற நடவடிக்கைகளின் ஆய்வு, நிர்வாகம், நீதி தீர்ப்புகளின் ஆய்வுன்னு 3 இருக்குது. ஸோ சட்டமன்றம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு 1950 சட்டம் இயற்றினாங்களா, ஸோ அது இயற்றின அந்த கான்ஸ்டியூஷன் புக்குக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கா அப்படின்றத ஆய்வு பண்ணுறது தான் சட்டமன்ற நடவடிக்கைகளின் ஆய்வு. நிர்வாக நடவடிக்கை அப்படின்னா அந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அந்த ஒவ்வொரு சட்டத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரோடைய நிர்வாகமும் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் நிர்வாக நடவடிக்கை. நீதி புனராய்வு அவங்க வழங்கிய தீர்ப்புகள் இப்போது ஒவ்வொரு கேஸுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. ப்ரியாம்பிள் கேஸ் எடுத்திங்கன்னா பெருவாரி யூனியனில் மாற்ற பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு பகுதின்னு இருப்பாங்க. கேசவானந்த பாரதியில் நீங்கள் மாற்றுங்க, ஆனால் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணாமல் மாற்றுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று சொல்கிறதுனால அந்த இதை ஆய்வு பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வழக்கு. கோலக்நாத் 67, கேசவானந்தா 73, இந்திரா காந்தி அப்படின்னா 75, விஷாகா ராஜஸ்தான் 97. ஸோ 13